டார்லிங்ஸ், ஒரு மாநிலத்துல தேர்தல் முடியுது அப்படின்னா தனிப்பெரும்பான்மை பெற ஒரு கட்சி ஆளுநர்கிட்ட போய் நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர்றோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, என்கிட்ட உன்னோட பெரும்பான்மையை நிரூபி அப்படின்னு ஆளுநர் கேட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு எந்த உரிமையுமே கிடையாது. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றத்துல, அதுக்கு ஒரு கால அவகாசமும் இருக்கு. ஆனா இப்போ டிலே பண்றது அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த ஆளுநர் அப்படிங்கறதே யாரு அப்படின்னா, பிஜேபி தன்னால நுழைய முடியாத, ஜெயிக்க முடியாத, அவங்களால ஆட்சி செய்ய முடியாத மாநிலங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஆள ஒருத்தரை போட்டு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அவங்களோட விஷயங்களை உள்ள நுழைக்கிறதுக்கும் நம்மளோட நல்ல திட்டங்களை கெடுக்கிறதுக்குமா வைக்கிற ஒரு ஆள் தான் ஆளுநர். சோ அவரு நேத்துல இருந்தே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் இப்போ ஜெயிச்ச உடனேயே அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாச்சு, பெட்ரோல் கொடுத்தாச்சு சிஎம் அப்படின்ற அடிப்படையில. ஆனா அவரு வீட்டுல இருந்து ஆபீஸ் போகும்போது பாதுகாப்போடையும் திரும்பி வரும்போது பெட்ரோலை எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டு முன்னாடி இருந்த சேஃப்டி இதை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது. இத தொடர்ச்சியா இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு எதிராக தான் நம்மளோட அத்தனை திட்டங்களுக்கும் அத்தனை தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மாநிலத்துக்குள்ள வர்றதுக்கும் எதிரா திமுக சண்டை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரியா? இப்பயும் காலையிலேயே ஒரு வதந்திய வேற கிளப்பி விட்டாங்க. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாம திமுக அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. ஒரு நாளும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்ய மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சூப்பரா சொல்லிட்டாரு. விஜய் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாசம் நாங்க எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டோம். அது ஒரு மரபு, ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஆட்சி மாறினாலும் 6 மாசம் அவங்களுக்கு ஸ்டடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுக்காக மரபு வழியா அந்த எதிர்கட்சி யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்க அதை சர்வே பண்ணி எல்லாத்தையும் அவங்க ரெடியாகி ஒரு திட்டங்களை அமல்படுத்துறதுக்கு 6 மாசம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த 6 மாசத்துக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நல்ல திட்டங்களை அப்படியே தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க எதிர்கட்சியா தான் இருப்போம்னு சொல்லிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆளுநர் இதை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியிலே மத்த தலைவர்களும் ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் சம்பந்தப்பட்டவர்கள் வாய் திறக்கவே இல்லை. அவர்களுக்கு ஓட்டு போட்ட நீங்களும் வாய் திறக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன அரசியல்னு நான் கேக்குறேன். எல்லாம் என்னென்னமோ சொன்னீங்களே, சண்டை போட்டீங்களே, இப்போ உங்க ஆள ஆட்சி அமைக்க விடாம பிஜேபி பண்ணுதே, ஆளுநர் பண்ணுதே, ஒளிகன்னு ஒரு சவுண்டு கூட வர மாட்டேங்குது. பிஜேபியை நோக்கி யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பயும் நேத்தும் திமுகக்கும் அதிமுக எதிராக வதந்திய பரப்பி விட்டுட்டு இருக்கீங்களே. என்னப்பா நியாயம் இதெல்லாம்? கேள்வி எங்க கேட்கணுமோ அங்க கேளுங்க. அரசியல் பழகு, அரசியல் பேசு. கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றதும் அபியூஸ் பண்றதும் கெட்ட வார்த்தை பேசுறது மட்டும் அரசியல் கிடையாது.